பிரைஸ் காட். இன்றைக்கி நாம் எந்த வசனத்தை குறித்து பார்ப்போம்னு சொன்னால், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை குறித்து பார்ப்போம். நம்ம அந்த வசனத்தை பார்க்குறதுக்கு முன்பாக ஒரு சின்ன சின்ன காரியங்களை குறித்து நம்ம பேசிட்டு நம்ம அந்த வசனத்தை பார்ப்போம். இப்போ பார்த்தோம்னா, நம்ம ஒரு தகப்பனுக்கு பிள்ளையாக இருக்கிறோம் இல்லைங்களா. நாம் தகப்பனுக்கு கீழ்ப்படினாலும், நம்ம தகப்பன் பேச்சு கேட்கலனாலும், தகப்பனை நம்ம உண்மையிலேயே நம்ம மதிக்கலைனாலும், நாம் சாகிற வரைக்கும் அந்த தகப்பனோட பிள்ளை தான். இது எந்த மாற்று கருத்தும் இல்லை இல்லைங்களா. நாம் எப்படி வாழ்ந்தாலும், அவருக்கு பிரியமாக வாழ்ந்தாலும், இந்த பூமிக்குரிய தகப்பனுக்கு நம்ம பிரியமாக வாழ்ந்தாலும், பிரியமாக வாழவே இல்லைனாலும், நாம் யாராக இருக்கிறோம்? அந்த தகப்பனுக்கு பிள்ளையாக தான் இருக்கிறோம். அந்த தகப்பனுக்குரிய எல்லா பங்கும் நமக்கே வந்து சேரும். ஆனால் பரலோகத்தில் இப்படி கிடையாது. ஆமென், அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற தகப்பனுக்கு இதெல்லாம் எடுபடாது. பரலோக தகப்பனுக்கு பூமியில் உள்ள தகப்பனுக்கும் உண்மை உத்தமமாக இருக்கணும். பூமியில் உள்ள மற்ற எல்லா மனுஷர்கிட்டையும் உத்தமமாக, நீதி, நேர்மை, ஒழுக்கமாக இருக்கணும். பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கும் கீழ்ப்படிஞ்சு அவருடைய வார்த்தையின்படி செஞ்சு பரிசுத்தமாக உண்மையாக அவரை மட்டுமே ஏற்றுக்கிட்டு வாழணும். சரிங்களா? அப்படின்னா தகப்பனுக்கு பிரியமாக வாழ்ந்தால் மட்டும்தான் அங்கே தகப்பனுக்குரிய எல்லா சொத்தும் பங்கும் நமக்கு உண்டு. அல்லேலூயா. இப்போ நீங்கள் இதை விசுவசிக்கிறீங்களா? அப்போ பூமிக்குரிய காரியங்கள் பரலோகத்தில் எடுப்படாது. பூமிக்குரியவைகளே அவைகளை கொண்டு போய் நம்ம என்ன பண்ண முடியாது? பரலோகத்தோட சேர்க்கவே முடியாது. அப்போ நாம் இங்கே நம்ம அப்பா அம்மா கிட்ட எப்படியெல்லாம் ஆடுறோம், எப்படியோ என்னென்னமோ பண்ணுறோம், எப்படியெல்லாமோ பேசுகிறோம் இல்லைங்களா. அவங்களை எவ்வளோ வருத்தப்படுத்துகிறோம். ஆனாலும் அவங்களுக்கு உண்டான எல்லா பொருளும் நமக்கு வந்துடுது. இதில் ஒரு உண்மை தெரிஞ்சுக்கோங்க, இன்னொரு ஆழமான உண்மை. பூமிக்குரிய தகப்பனை விட பரலோக தகப்பனாக நம்ம இயேசு கிறிஸ்து நம்மளை அதிகமாக நேசிக்கிறார். இதுதான் உண்மை. ஸோ அவருடைய பிரியம் வந்து அளவிட முடியாது. ஒரு தகப்பன் இந்த பூமிக்குரிய தகப்பனை விட மிக பிரம்மாண்டமான பிரியம் நம்ம மேலே வச்சுருக்க பிரியம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ நாம் இங்கே இந்த தகப்பன்கிட்ட ஏதுன்னு இஷ்டத்துக்கு வாழ்கிற மாதிரி நம்ம பரலோக தகப்பன்கிட்ட இஷ்டத்துக்கு வாழவே முடியாது. இதை நம்ம முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி நம்ம அதை உணர்ந்தால் மட்டும்தான். அப்போ இன்றைக்கி நாம் என்ன தப்பு பண்ணுறோம், இந்த தகப்பன்கிட்ட நாம் எப்படி தப்பு பண்ணுறோம், இந்த தகப்பனை நாம் எப்படி மதிக்கிறோம், இந்த தகப்பனை நாம் எப்படி நடத்துகிறோம், இந்த தகப்பனோடு நம்ம எப்படி பழகிறோங்கிறத நீங்கள் உணர்ந்தால் தான் பரலோக தகப்பனோடு எப்படி பழகணுன்றதை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? அப்போ இந்த தகப்பனுக்கு நீங்கள் கனம் செய்யுங்க, இந்த தகப்பனுக்கு நீங்கள் மரியாதை கொடுங்க, இந்த தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. நீங்கள் அப்படியா இந்த பூமிக்குரிய தகப்பனை நீங்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ, பூமிக்குரிய சகோதரனை, பூமிக்குரிய சகோதரிய, தாயை, தகப்பனை, நண்பர்களை, இந்த உற்றார் உணர்வில் தேவ சாயலில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனையும் நாம் எப்படி நேசிக்கிறோமோ, மதிக்கிறோமோ, அதை நாம் எந்த அளவுக்கு அதிகமாக செய்கிறோமோ, அப்போதான் காணாமல் இருக்கிற நம்ம பரலோக தகப்பனை நம்ம அன்பு செய்ய முடியும். அதான் அந்த வசனம் சொல்லுது பாருங்கள். ஒரு வசனம் சொல்லுது இல்லை, காண்கிறவற்றை நேசிப்பது பெரிய விஷயம் இல்லை, காணாத தேவனை விசுவசிப்பது தான் மிகப்பெரிய காரியம். அப்போ காணாத தேவனை எப்படி விசுவசிக்கிறது? யோசிச்சு பாருங்களேன். அப்போ காண்கிறவரை விசுவசிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அதையே நம்ம ஒழுங்காக செய்ய மாட்டோம். அப்போ காணாத தேவனை அப்போது நாம் என்ன பண்ணணும்? இந்த பூமிக்குரியவைகளில் குறைகள் இல்லாதபடிக்கு நாம் முழுமை உள்ளவர்களாக நடந்துக்கிட்டால் தான் காணாத தேவனை நம்ம நிறைவாக சரியாக நேசிக்க முடியும். இன்றைக்கி பலர் வெறும் வாய் உதட்டில் மாத்திரம் கிறிஸ்துவை வச்சுக்கிட்டு, நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்துவ ஊழியக்காரன், நான் கிறிஸ்துவ விசுவாசின்னு சொல்லிட்டு, பட் அவங்க செய்கிற செய்கள் எல்லாமே மாய்மாலமாக இருக்குது. முன்ன ஒன்றும் பின்னாடி ஒன்றும், அதாவது வெளியில் ஒன்றும் உள்ளக்குள்ள ஒன்றும், அப்படியான வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க. அப்போ தேவனுக்கு இவைகளெல்லாம் ஒரு நாளும் எந்த விஷயத்துலையும் ஏற்றுக்க மாட்டார். அப்போ பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு நாம் எப்படி வாழணும்னு ஒரு ஸ்கேல் போட்டிருக்காரு இல்லைங்களா, ஒரு நீதி வச்சுருக்காரு. அப்படித்தான் நம்ம வாழணும். ஏன் நம்ம இப்போ இதை பார்க்குறோன்னா, பூமிக்குரிய தகப்பனுக்கிட்ட நம்ம எப்படி வாழ்ந்தாலும் அந்த பங்கு நமக்கு வந்துடுது. ஆனால் பரலோக தகப்பன்கிட்ட அதெல்லாம் சரியாக வராது. ஸோ இன்றைக்கி பரிசுத்தம் இல்லாமல் நீங்கள் என்ன தான் தேவனை பிடிச்சிக்கிட்டாலும் கண்டிப்பாக பரலோகம் போக முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பரிசுத்தம் இல்லாதவன் தேவனை தரிசிக்கவே முடியாது. பரிசுத்தம் இல்லாதவன் பரலோகம் போகவே முடியாது. அதனால் பரலோக தகப்பனுக்கு ஏற்ற விதத்தில் நம்ம நடந்துக்கணும். பூமிக்குரிய தகப்பன்கிட்டே நம்ம சரியாக நடந்துக்கலைன்னா பரலோக தகப்பன்கிட்ட எப்படி நம்ம சரியாக நடந்துப்போம்? அதனால தான் பூமிக்குரிய தகப்பனை கனம் பண்ணுங்கள். காண்கிற தகப்பனுக்கிட்ட உத்தவமாக, உண்மையாயும், பிரியமாயும், ஒழுக்கமாயும் இருந்தோம்னா காணாத தகப்பனாகிய நம்ம பரம தகப்பன்கிட்ட நம்ம உண்மையும் உத்தவமாக இருக்க முடியும். அப்போ தான் முடியும். சரி, அப்போ தான் அது முழுமை பெறும். நம்ம காண்கிற தகப்பன் நான் ஒழுங்காக கவனிக்காமல் காணாத தகப்பன் நான் உண்மையாக இருப்பேன்னு சொன்னால் கண்டிப்பாக அது தேவனை ஏற்றுக்க மாட்டார். நான் அது சரியாக இருக்காது, நம்மளால் இருக்கவும் முடியாது. இதுதான் உண்மை. சரிங்களா? அப்போது நாம் எப்படி வாழணும்னா,
பரலோகத்துக்கு ஏற்ற காரியங்களுக்கு. அப்போ பூமிக்குரியவைகள் பரலோகத்துறைகளோடு இணைக்கவே முடியாது. சரிங்களா? அப்போ பூமிக்குரிய காரியத்தோட நம்ம பூர்ணப்பட்டாதான் பரலோக காரியத்தோட ஆரம்பத்தில் போய் நிற்கவா முடியும். அதாவது பூமிக்குரிய காரியத்தில் நிறைய இவ்வளோ தூரத்துக்கு நம்ம முழுமை அடைஞ்சாதான் பரலோக காரியத்தில் இவ்வளோண்டு நம்ம சேர முடியும், செய்ய முடியும். சரிங்களா? அப்போ பூமி, அதாவது காண்கிற மனுஷனை நம்புங்க, அதாவது அன்பு செய்யுங்க, விட்டு கொடுங்க, பொறுமையாக இருப்போம், சகிப்போம், அன்பாக இருப்போம். நிறைய காரியங்கள் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம உணர்ந்து அதை கடைபிடிக்கிறவங்களா இருப்போம். அப்போ தான் பரலோகத்துக்குரியவைகளை நம்ம நல்ல எண்ணம், நல்ல பேச்சு, நல்ல செய்கை, நல்ல பார்வை, இவைகளெல்லாம் தானே பிறந்து வரும். அவைகள் தான் நம்மளை பரலோகத்தில் கொண்டு போய் நிறுத்தும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம எபேசியர் 11:29 நம்ம பார்த்துருவோம். இதில் ரொம்ப அற்புதமாக என்ன போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடப்பது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அழிந்து போனார்கள். அல்லேலூயா! எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அழிந்து போனார்கள். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசித்து ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அது நடக்கும். அதே கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லாதவர்கள், நீங்கள் உடனே நினச்சிக்காதீங்க நான் கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படி கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள் யார்? அவர் வார்த்தையின்படி, அதாவது இப்போ அதனால தான் இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய விஷயத்தை பார்த்தோம் இல்லைங்களா? பூமிக்குரிய தகப்பனுக்கு பிரியமாக இருக்கிறோமே, அறகுறையா கால்வாசி சும்மா அப்படி இல்லை. பரம தகப்பனுக்கு அவருக்கு ஏற்ற விதத்தில் நம்ம பிரியமாக இருந்தோம்னா தான் நாம் செய்கிறவைகளை தேவன் வாய்க்க செய்வார். அந்த செங்கடலை கடக்கும்போது உலர்ந்த தரைகள் கலந்து போனாமல் கலந்து போவார். தேவனுக்கு ஏற்றவைகள் இப்படி நாம் நடக்கலைன்னா, நாம் வாயில கிறிஸ்துவனாக இருந்தோம், வாயில ஊழியனாக இருந்தோம், வாயில வெறும் விசுவாசியாக இருந்தோம், எகிப்தியனுக்கு நடந்தது தான் நடக்கும். எகிப்தியனாக தான் அங்கே ட்ரீட் பண்ணப்படுவார். அப்போ அவனை என்ன பண்ணுவார்? செங்கடலில் கவுத்த மாதிரி நரகத்தில் கொண்டு போய் கொட்டிடுவார். அதனால் அவருடைய பிள்ளைகள் விசுவாசித்து நடந்தால் அவர் வாய்க்க செய்வார். அவருடைய பிள்ளையாக இல்லாதவங்க யாரெல்லாம் அவருடைய பிள்ளை இல்லை, அவர் வார்த்தையின்படி நடக்காதவங்களாம் அவர் பிள்ளை இல்லை. ஆமாம் தானே? பூமிக்குரிய தகப்பனுக்கு தான் அவர் வார்த்தைப்படி நடக்கலனாலும் அவர் பிள்ளை, அவர் சொத்து வந்து ஆகணும்னு சொல்லி இன்றைக்கி சட்டமெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறோம்ல. ஆனால் பரலோக தகப்பன் அந்த சட்டமெல்லாம் செல்லுபடி ஆகாது. அவர் வார்த்தையின்படி, அவர் சித்தத்தின்படி, அவர் நியமத்தின்படி, அவர் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையின்படி வாழணும். வாழ்ந்தாதான் செங்கடல் நம்மளை கவுக்காதபடிக்கு பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா! இதை நம்ம தயவு கூறு உணர்வோம். என்னமோ நினச்சி தயவு எடுத்துட்டு போயிடாதீங்க. சிந்திச்சு செயல்படுங்க. கர்த்தருக்குள்ள உண்மையை உத்தவமாக பரிசுத்தமாக வாழுங்க, பரலோகம் சேருவோம். ஆனால் மாய்மாலம் ஏறாதானன்ற வாழ்க்கை ஒரு நாள் நிறைவு தராது. நாம் விசுவாசிக்கிறோம், ஆனால் காரியம் ஏன் வாய்க்கலைன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவர் பிள்ளைகளாக இருக்கணும். நாம் பரலோகத்துக்கு ஏற்றவைகள் படி நம்ம வாழ்ந்தால் தான் நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய காரியங்கள் வாய்க்கும். சரிங்களா? இல்லைன்னா எகிப்தியர் செங்கடலில் கலந்தா போல இஸ்ரேலர் போனால் அதே பாதையில் தான் போனாங்க. ஆனால் அவங்க காக்கப்பட்டார்கள், இவர்கள் மறிஞ்சார். அதுக்கப்புறம் உயிரோடு இல்லை இல்லைங்களா? ஸோ நம்ம தயவுக்கூறு உணர்வடையணும். அதுக்காக தான் அந்த வசனம் அங்கே போட்டிருக்கு. சரிங்களா? நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்து தேவன் நம்மளை பார்த்துப்பார். நம்ம தேவனுடைய பிள்ளை தானே, நம்ம எப்படி வேணால் வாழலாம். அதெல்லாம் பூமியோடு சரி, பரலோகத்துக்கு அது ஒரு நாள் ஏற்றவில்லை. தயவு கூர்ந்து பரிசுத்தமாக வாழ்வோம், பரலோகம் போவோம், இந்த பூமியையும் சுதந்தித்துக் கொள்வோம். உண்மையிலே அதிகமானவைகளும் மறுமையிலே நித்திய ஜீவன் அடையாமல் போவதில்லைன்னு சொன்ன வாக்கின்படி தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார்ல. கண்டிப்பாக வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாற மாட்டார். நாம உண்மையாக இருந்தோம்னா கர்த்தர் நம்மளை ஆளுகை செய்வார். பிரைஸ் தி லார்ட்.